சப்த கன்னிகள் 7 பேரில் 5வது கன்னியாக திகழ்பவள் வாராகி அம்மன். வாராக அவதாரம் எடுத்த திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறாள் வாராகி அம்மன். அம்பாள் வாராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி முகத்தோடும் மனித உடலோடும் 8 கரத்தோடும் அதில் ஒரு கரத்தில் கலப்பையை ஏந்தியவாறும் சிம்ம வாகனத்தில் காட்சி தந்து தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வாராகி அம்மன். வீரநாரி, மகாசேனா, பஞ்சமி என பல பெயர்களை கொண்ட தேவி துர்க்கையின் படை சேனாதிபதியாக இருந்து வெற்றியை மட்டுமே ஈட்டியவள். இந்த அம்மன் உக்கிரமான தெய்வமாக கருதப்பட்டாலும் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவள். இந்த அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபிப்போருக்கு கேட்ட வரங்களை மிக விரைவில் தரக்கூடியவள் வாராகி அம்மன். இந்த மந்திரத்தை தினம்தோறும் 108 முறை ஜபிப்பது சிறந்தது. இந்த மந்திரத்தை ஜபிப்போருக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும், மனதில் தைரியம் பிறக்கும், கேட்ட வரங்கள் கிடைக்கும். விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு ஈனும் ஊரில் வாராகி அம்மனுக்கு ஒரு கோவில் உள்ளது. இது அஷ்டவாராகி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலே வாராகி அம்மனுக்கு தோன்றிய உலகின் முதல் கோவில் என்று கூறப்படுகிறது. இங்கு சென்று வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும். ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமி திதியும் வாராகி வழிபாட்டுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த பஞ்சமி திதியில் அம்மனுக்கு விளக்கேற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் பலனாக அன்னை நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி தருவாள். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்.